ஹாய் மை ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம மாஃபியா சீரீஸ்ல எபிசோட் 9ல பார்ட் 2 தான் பார்க்க போறோம். பார்ட் 2க்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. சரி வாங்க, இப்போ நம்ம சீரீஸ்க்குள்ள போயிடலாம். பார்ட் 2வோட ஸ்டார்டிங்லேயும் நம்ம பைபிளை தான் காமிக்கிறாங்க. நம்ம பைபிள் உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. இவன் இப்படி ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம பைபிளுக்கு சடனா நம்ம கோமோட தாட் வருது. நம்ம பைபிள் ஹோம்ஒர்க் பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டு இப்ப கோம் என்ன பண்ணிட்டு இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டேவோ அவனோட மொபைல் எடுத்து கோம்க்கு ஏதோ டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். இவன் இப்படி டெக்ஸ்ட் பண்ணிட்டே இருக்கும்போது அவனோட மொபைலோட அந்த ஸ்கிரீன் இருக்குல்ல, டிஸ்பிளேல ஏதோ பின்னாடி நிக்கிற மாதிரி தெரியுது போல. பையன் என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவனோட மொபைலோட பவர் ஆஃப் பட்டனை ஆஃப் பண்ணி பாக்குறான். பின்னாடி ஏதோ ஃபேஸ் தெரியுது. யாருடா அது அப்படிங்கிற மாதிரி பையன் டக்குன்ட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா பின்னாடி நிக்கிறது நம்ம கோம் தான். கோம பார்த்தோன்னே பையன் ஒரு நிமிஷம் பயந்துட்டான். பயந்துட்டு கோம் நீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க அவன் இருந்துட்டு ஆமா நான் தான். என்னாச்சு, ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டியா என்ன அப்படிங்கிற மாதிரி கோம் கேட்கறான். பைபனும் இருந்துட்டு ஆமா நான் என்னோட ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டேன், நீங்க இப்பதான் வந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்க அவன் இருந்துட்டு ஆமா இப்பதான் வந்தேன். சரி ஓகே, எப்படி போயிட்டு இருக்கு உன்னோட எக்ஸ்ட்ரா கிளாஸ் எல்லாமே? உனக்கு ஈஸியா இருக்கா? நீ அவங்க கூட எல்லாமே மிங்கிள் ஆயிட்டியா? உனக்கு நல்லா புரியுதா அப்படிங்கிற மாதிரி நமக்கும் பைபோன்ட்ட கேட்க நம்ம பைபோனும் இருந்துட்டு ஆமா எக்ஸ்ட்ரா கிளாஸ் ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருக்கு. எனக்கு அங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க. அவங்க எல்லாருமே ரொம்பவும் நல்லவங்களா இருக்காங்க. அண்ட் எக்ஸ்ட்ரா கிளாஸ்ல நான் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிறைய விஷயங்கள் என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது அப்படிங்கிற மாதிரி நம்ம பைபன் ரொம்பவே ஹாப்பியா நம்ம கோம் கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். நம்ம கோம் சடனா நம்ம பைபனோட ஷோல்டர்ல கை வச்சு இங்க பாரு பைபன், நீ உன்னோட ஸ்டடியில மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணா அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கோம் பைபோன்ட்டு சொல்லிட்டு அவன் பாக்கெட்ல இருந்து அந்த பிரேஸ்லெட் எடுத்து கொடுக்குறான். இதை நான் பிக்ஸ் பண்ணிட்டேன், நீ வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி நம்ம கோம் பைபோன்ட்ட நீட்ட நம்ம பைபோன் இருந்துட்டு இல்ல இல்ல இதை நீங்களே வச்சுக்கோங்க, இதை நீங்க வச்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பைபோன் கோம் கிட்ட கேட்கறான். நம்ம கோம் இருந்துட்டு ஏன் இது உனக்கு வேணாமா, இதை ஏன் நான் வச்சுக்கணும்ட்டு நீ நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்க அவன் இருந்துட்டு ஏன்னா இது உங்க கூட இருக்கும்போது நீங்க ரொம்ப சேஃப் அண்ட் ஹெல்த்தியா இருப்பீங்கன்ட்டு எனக்கு ஒரு நிம்மதியா இருக்கும். அட்லீஸ்ட் நீங்க இதை உங்க கூட வச்சுக்கிட்டீங்கன்னா எனக்கு அதுவே ரொம்ப பெரிய ஒரு ஹாப்பினஸா இருக்கும். ஏன்னா நான் உங்களை நினைச்சு ரொம்பவே கவலைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி பையன் கிடைக்கிற கேப் எல்லாத்துலயுமேவும் நம்ம கோமுக்கு பையன் பால் போட்டுட்டு தான் இருக்கான். கோம்கா நம்ம பைபிள் இந்த மாதிரி பேச பேச நம்ம கோமால நம்ம பைபிளோட கண்ணை பார்த்து பேசவே முடியல. பையன் அவனோட கண்ணை இக்னோர் பண்ணிட்டு தான் இருக்கான். அவனால ஒரு நிமிஷம் கூட நின்று அவன் கண்ணை பார்க்க முடியல. அவன் பாட்டுக்கு அங்கிட்டு இங்கிட்டு அவன் கண்ணை இக்னோர் பண்ணி தான் பேசிட்டு இருக்கான். சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பிரேஸ்லெட்டை அவனோட பாக்கெட்குள்ள வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பலான்ட்டு போறான். நான் இங்கேருந்து கிளம்புறேன், எனக்கு டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம கோம் பைபோன்ட்டு சொல்ல நம்ம பைபோன் இருந்துட்டு ஏன் என்னாச்சு, நைட் டின்னருக்கு நீங்க இங்க இருக்க மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க இவ இருந்துட்டு இல்ல நான் நைட் டின்னருக்கு இங்க இருக்க மாட்டேன், எனக்கு ஒர்க் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம கோம் பைபோன்ட்ட சொல்றான். நம்ம பைபோனும் இதெல்லாமே கேட்டுட்டு சரி சரி ஓகே உங்களால முடியும் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல இவனும் ஓகே அப்படிங்கிற மாதிரி அங்கிருந்து நம்ம பைபோனுக்கு பாய் சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். அப்படி போயிட்டு இருக்கும்போது நம்ம பைபோன் கிட்ட இருந்து நம்ம கோம்க்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. பையன் அப்ப டெக்ஸ்ட் பண்ணான் இல்லையா, அந்த மெசேஜ் இப்பதான் நம்ம கோம்க்கு சென்ட் பண்ணியிருக்கான். என்னன்னா நீங்க எங்க இருக்கீங்க, ஏதாவது சாப்பிட்டீங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரிதான் நம்ம பைபோன் நம்ம கோம்க்கு டெக்ஸ்ட் பண்ணியிருக்கான். இதை பார்த்தோன்னேவும் நம்ம கோம்க்கு பயங்கரமான ஒரு ஹாப்பி. அதே ஹாப்பியோட திரும்பி நம்ம பைபனை பார்த்து செம கியூட்டா சிரிச்சுட்டு அவன் பாட்டுக்கு அங்க இருந்து சிரிச்சுக்கிட்டே கிளம்பி போயிட்டு இருக்கான். இவன் சிரிக்கிறத பார்க்க நம்ம பைபிளுக்கும் பயங்கரமா ஹாப்பியா இருக்கு. இந்த பக்கம் நம்ம கிம்ம தான் காமிக்கிறாங்க. கிம் ஃப்ரெஷ் ஆயிட்டு அவனோட பாடிக்கு பல பல கிரீம் இதெல்லாமே போட்டுட்டு பையன் இன்னும் கொஞ்சம் அவனோட பாடிக்கு மெழுகேத்திட்டு இருக்கான். பையன் ஆல்ரெடி பாக்குறதுக்கு அப்படியே நல்லா பளபளன்ட்டு பஞ்சாமிர்தம் மாதிரி இருக்கான். இது பத்தாதுன்ட்டு பையன் கிரீம் வேற போட்டு அவனோட பாடியை பளபளப்பாக்கிட்டு இருக்கான். இவன் எப்படி அவனோட பாடியை பளபளப்பாக்கிட்டு இருக்கும் போது இவனுக்கு பின்னாடி நம்ம கமல் நம்ம கிம்ம ஹக் பண்றான். ஹக் பண்ணதும் நம்ம கிம்மும் நம்ம கமலோட கையை ரொம்பவே டைட்டா ஹக் பண்ணிக்கிறான். இந்த சீன் பாக்குறதுக்கு நிஜமாவே ரொம்பவே கியூட்டா இருந்துச்சு. ஹக் பண்ணிட்டு நம்ம கிம் கமல் கிட்ட எப்படி போச்சு உன்னோட ஒர்க் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம கமல் இருந்துட்டு ஒர்க் தானே, அது எல்லாமே ரொம்பவே ஸ்மூத்தா போச்சு, என்னால எல்லாமே பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பையன் வேற ஒரு மூடுக்கு போயிட்டான் போல. நம்ம கமல் அப்படியே பேசிக்கிட்டு நம்ம கிம்மோட பாட்டப்ப அப்படியே ரிமூவ் பண்றான். ரிமூவ் பண்ணிட்டு நெக்கு ஷோல்டர்ன்ட்டு ரொம்பவே சாஃப்டா அப்படியே கிஸ் பண்ணிட்டு இருக்கான் நம்ம கமல். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அவனோட ரொமான்ஸ் மூட் கன்டினியூ பண்ணிட்டு இருக்க சடனா ஒரு ஃபோன் கால் வருது. இதை பார்த்து நம்ம கிம் இருந்துட்டு டேய் முதல்ல அந்த கால் அட்டன் பண்ணி பேசுடா, அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல இவனும் ரொம்பவே கடுப்பா அந்த கால் அட்டன் பண்ணா அந்த கால்ல வேற யாரும் கிடையாது, இவான் தான் கமலுக்கு கால் பண்ணியிருக்கான். நம்ம இவான் இருந்துட்டு நான் உங்ககிட்ட ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இவான் கமல் கிட்ட சொல்ல நம்ம கமல் இருந்துட்டு ஒரு நிமிஷம் அப்படிங்கிற
மாதிரி நம்ம கிம் அப்படியே பாக்குறான். நம்ம கிம் இருந்துட்டு முதல்ல கால் பேச அப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து லைட்டா தலையை மட்டும் ஆட்டுறான். நம்ம கமலும் சரின்னு சொல்லிட்டு போகும்போது அவனோட ஷோல்டர்ல ரொம்பவே சாஃப்டா ஒரு கிஸ் பண்ணிட்டு பையன் அங்க இருந்து இவான் கூட கால் பேசுறதுக்காண்டி அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். இவான் இருந்துட்டு நம்ம கமல் கிட்ட என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி இப்பதான் எனக்கு கால் வந்துச்சு. அந்த டனே இந்த ஏலத்துல ஜெயிக்கிறதுக்கு நிறையவே பாசிபிள் இருக்குன்ட்டு எனக்கு சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம இவான் வந்து கமல் கிட்ட சொல்லிட்டு, ஏன்னா அவனோட டீல் எல்லாம் அந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். இதை கேட்ட நம்ம கமல் இருந்துட்டு பரவாயில்ல, இது என்ன ஏதுன்ட்டு நான் விசாரிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கமல் வந்து இவான் கிட்ட சொல்ல, இவான் இருந்துட்டு கமல் நீ ஆல்ரெடி ரொம்பவே லேட், இதை பத்தி விசாரிக்கிறதுக்கு என்னோட எல்லாரையுமே அனுப்பி வச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவான் வந்து கமல் கிட்ட சொல்றான். சொல்லிட்டு அந்த டனை இந்த டீல்ல டெவலப்மெண்ட் பண்றதுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 300 மில்லியன் பாத் வந்து அவன் அவங்களுக்கு வந்து அமௌண்ட் சென்ட் பண்றான், அதுவும் வருஷத்துக்கு அப்படிங்கிற மாதிரி இவான் வந்து நம்ம கமல் கிட்ட சொல்ல, நம்ம கமல் கேட்டுட்டு அப்பனா நான் உங்களுக்கு வந்து நியூ ஆஃபர் சென்ட் பண்றேன், அவன் 300 மில்லியன் பாத் கொடுத்தானா நான் 500 மில்லியன் பாத் வந்து அவங்களுக்கு சென்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து இவான் கிட்ட பேச, நம்ம இவான் வந்து இதெல்லாமே கேட்டுட்டு சரி ஓகே, அப்பனா இந்த டைம் வந்து நம்ம இதுல ஃபெயில் ஆக மாட்டோம்ட்டு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவான் வந்து கமல் கிட்ட கேட்க, நம்ம கமல் இருந்துட்டு கண்டிப்பா இந்த டைம் நம்ம இதுலயும் ஃபெயில் ஆக மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்றான். இதை கேட்டு நம்ம இவான் சரி ஓகே, நீ என்கிட்ட கேட்ட ரிட்டைர்மெண்ட் பத்தி நான் இன்னும் திங்க் பண்ணிட்டு தான் இருக்கேன், ஸோ அதனால நீ அதை நினைச்சு இந்த டைம் வந்து நீ வந்து டவுன் ஆகாத அப்படிங்கிற மாதிரி இவான் வந்து நம்ம கமல் கிட்ட சொல்றான். நம்ம கமலும் இருந்துட்டு ரொம்பவே தேங்க்ஸ், நீங்க என்ன நம்பலாம், நான் அவங்கள டிசப்பாயிண்ட் பண்ண விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து இவான் கிட்ட சொல்லிட்டு போன் அப்படியே கட் பண்ணிடுறான். கட் பண்ணிட்டு அந்த கசினோ கன்ஸ்ட்ரக்ஷன் டீல் விஷயமா பையன் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா எதையோ பத்தி திங்க் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துருக்கான். இந்த பக்கம் நம்ம செரிய காமிச்சா செரி வந்து அவ கையில ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி ஏதோ ஒரு ஃபைல் வச்சிருக்கான். அந்த ஃபைலை பார்த்துக்கிட்டே ஒரு நிமிஷம் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கா. யோசிச்சுட்டே இருந்தவ திடீர்னுட்டு என்ன நினைச்சா தெரியல, அவளோட மொபைல் எடுத்து நம்ம கமலுக்கு தான் கால் பண்றா. நம்ம கமல் வந்து செரி கிட்ட இருந்து கால் வந்ததும் எடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு சரி எடுத்து பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி கால் அட்டன் பண்றான். அட்டன் பண்ணதும் நம்ம செரி இருந்துட்டு கமல் கிட்ட, கமல் அவங்க கிட்ட ரொம்பவே அர்ஜென்ட்டா ஒரு விஷயம் வந்து பேசணும் அப்படிங்கிற மாதிரி செரி வந்து கமல் கிட்ட சொல்ல, கமல் இருந்துட்டு அந்த அர்ஜென்ட்டான விஷயம் வந்து டனை பத்தியா இருந்தா நம்ம எப்பயும் போல வழக்கமா மீட் பண்ற இடத்துல 10 மணிக்கு மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கமல் வந்து செரி கிட்ட சொல்ல, செரியும் ஓகேன்னு சொல்லிடுறான். நம்ம கமலும் ஓகேன்னு சொல்லிட்டு போன் அப்படியே கட் பண்ணிடுறான். நம்ம செரியும் கமலும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம செரி இருந்துட்டு கமல் கிட்ட சொல்றான், உனக்கு தெரியும்ட்டு நான் நினைக்கிறேன், ஏன்னா ஜட்ஜஸ் எல்லாருமே இப்ப டனை பக்கம் தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி செரி வந்து கமல் கிட்ட சொல்ல, கமல் இருந்துட்டு ஆமா இது எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்றா. செரி இருந்துட்டு சொல்றா, உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே டயர்டா இருக்கிற மாதிரி தெரியுது, ஸோ அதனாலதான் என்கிட்ட இருக்கிற இந்த ஃபைல்ஸ் எல்லாமே உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ட்டு நான் இதை கொண்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி செரி வந்து கமல் கிட்ட சொல்லிட்டு அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கமல் கிட்ட வைக்க, நம்ம கமல் வந்து அந்த ஃபைல்ஸை சுத்தமா கண்டுக்கவே இல்லை. அவன் எடுக்காம அவன் பாட்டுக்கு உட்காந்துருக்க. இதை பார்த்து நம்ம செரி இருந்துட்டு ஏன் என்ன ஆச்சு, இந்த ஃபைல்ஸ் எல்லாம் உனக்கு வேணாமா அப்படிங்கிற மாதிரி செரி கேட்கறா. நீ எதுக்கு எனக்கு தேவையில்லாம இந்த விஷயத்துல ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க, அதை சொல்லு அப்படிங்கிற மாதிரி கமல் வந்து செரி கிட்ட கேட்க, செரி இருந்துட்டு இதுக்கு நான் என்ன ஆன்சர் பண்ணணும்னு நீ நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி அவ கேட்க, இவ இருந்துட்டு சொல்ற, ஏன்னா நம்ம 2 பேரும் ஜஸ்ட் ஃப்ரெண்டா மட்டும்தான் இருக்க முடியும்ட்டு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கமல் சொல்றான். கமல் சொன்னோடனேவும் செரிக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆகுது. அவளோட ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி அழுகிற மாதிரி ஃபேஸ் வச்சிருக்கா. நம்ம கமல் வந்து செரி கிட்ட சொல்லிட்டு, இந்த உலகத்துல கண்டிப்பா இது எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, பெயின் அண்ட் டிசப்பாயின்மெண்ட் ஃபேஸ் பண்ணாம யாரும் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து செரி கிட்ட பேசிக்கிட்டேவும் இன்டைரக்டா நான் உனக்கு செட் ஆக மாட்டேன், உனக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு ஆளை நீயே சூஸ் பண்ணிக்க, தேவையில்லாம என் பின்னாடி சுத்தி உன்னோட டைம் தான் வேஸ்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து இன்டைரக்டா நம்ம செரி கிட்ட சொல்லிட்டு இருக்கா. நம்ம கமல் பேச பேச நம்ம செரியோட கண்ணெல்லாம் பயங்கரமா கலங்க ஆரம்பிக்குது. பொண்ணு விட்டு அங்கேயே அழுதுருவா போல, இருந்தாலும் அந்த அழுகை எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிட்டு, அப்பனா இந்த ஃபைலை நீ கண்டிப்பா எடுத்துதான் ஆகணும், ஏன்னா நான் உனக்கு ஒரு ஃப்ரெண்டா மட்டும்தான் இந்த ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம செரி வந்து கமல் கிட்ட சொல்றா. நம்ம பையன் இருந்துட்டு செரி கிட்ட இருந்து நான் உனக்கு ஃப்ரெண்டா தான் இந்த ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அந்த வார்த்தை வந்ததுக்கு அப்புறம் தான் பையன் அந்த ஃபைலையே எடுத்துக்கிறான். ஃபைல் எடுத்துட்டு ரொம்பவே தேங்க்ஸ் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டதுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து செரி கிட்ட சொல்ல, நம்ம செரி இருந்துட்டு ஏன்னா நான் என்னோட வார்த்தையை காப்பாற்றணும்னு நினைச்சேன், நீ நிஜமாவே ஒரு குட் பர்சன் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம செரி வந்து கமல் கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போகலான்ட்டு எந்திரிக்கிறா. எந்திரிச்சிட்டு நம்ம கமலை பார்த்து ரொம்பவே தேங்க்ஸ், இது வரைக்கும் எனக்கு நல்ல ஃப்ரெண்டாக இருந்ததுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம செரி வந்து கமல் கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு அவள் பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருக்கா. நம்ம செரி அங்கேருந்து போனதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு
இருக்கு, நம்ம ரோஜ் பையன் வரான், நம்ம ரோஜ் வந்தது நம்ம கமல் இருந்துட்டு எனக்காண்டி எல்லா ஜட்ஜஸ் கிட்டயும் கால் பண்ணி பேசுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து ரோஜ் கிட்ட சொல்ல, நம்ம ரோஜே இருந்துட்டு எஸ் சார் நாங்க பண்றோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரோஜு கமல் கிட்ட சொல்றான். நம்ம கமலும் ஓகே சொல்லிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம கமலும் கோமும் சேர்ந்து கன்யூஸா எல்லாருக்குமே கால் பண்றாங்க. கன்யூஸா ராத்திரி பகலுமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். இவன் எந்த அளவுக்கு ஒர்க் பண்றான்னா, ஒர்க் பண்ணி பண்ணி பையனுக்கு தலைவலியே வந்துருச்சு. அந்த அளவுக்கு பயப்புள்ள ரொம்பவே சீரியஸா கன்யூவா ஒர்க் பண்ணிட்டே இருக்கான். அப்புறம் இந்த விஷயங்கள்லாம் ஓரளவு முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கமல் வந்து அந்த இன்வெஸ்டரை மீட் பண்ணி அந்த டாக்குமெண்ட் இதெல்லாமே கொடுத்து இது எல்லாமே நீங்களே பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து அந்த டாக்குமெண்ட் எல்லாமே அந்த இன்வெஸ்டர் கிட்டேயும் கொடுத்துட்டான். அது கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம கமலோட ஃபேஸ்ல லைட்டா ஒரு சாட்டிஸ்ஃபைடே தெரியுது. இந்த சீனை இங்கேயே கட் பண்ணா நெக்ஸ்ட் நம்ம கமலோட வீட்டை தான் காமிக்கிறாங்க. நம்ம கமலோட வீட்டில் கமல், கிம், கோம், பைபோன்ட்டு 4 பேருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம கமல் இருந்துட்டு கிம் கிட்ட சொல்றான், இந்த மாதிரி இன்னைக்கு நான் ரொம்பவே ஃப்ரீயாக தான் இருக்கேன், உனக்கு எங்கேயாவது வெளியே போகணுன்னா என்கிட்ட சொல்லு, நம்ம போயிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி கமல் வந்து கிம் கிட்ட சொல்ல கிம்க்கு பயங்கரமாக ஹாப்பி ஆயிட்டு நம்ம பைபோனை பார்த்து ஒரு பிளேஸோட பேர் சொல்றான். சொல்லிட்டு பைபோன் இந்த இடத்துக்கு நீ போயிருக்கியா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து பைபோன்கிட்ட கேட்க நம்ம பைபோனை இருந்துட்டு இல்லை நான் போனதில்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம பைபோனும் கிம் கிட்ட சொல்ல நம்ம கிம் வந்து கமல் கிட்ட சரி ஓகே அப்போனா நம்ம வந்து அந்த இடத்துக்கே போகலாம், அந்த இடத்துல வந்து ஃபால்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும், ஸோ நம்ம அங்கே போய் என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கமல் கிட்ட சொல்ல நம்ம கமலும் சரி ஓகே உனக்கு அங்கே தான் போகணுன்னா நம்ம தாராளமாக அங்கேயே போகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கமலும் சொல்கிறா. கிம் இருந்துட்டு அப்போனா எல்லாருமே கூட்டிட்டு போகலாம் ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்க அவனும் ஓகேன்னு சொல்லிடுறான். சொல்லிட்டு கோமை பார்த்து கோம் இந்த அரேஞ்ச்மெண்ட் விஷயம் எல்லாத்தையுமே நீயே பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி கோம் கிட்ட சொல்ல நம்ம கோமும் ஓகே சார் நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கோமும் கமல் கிட்ட சொல்கிறான். நம்ம கிம் வந்து பைபோன் கிட்ட பைபோன் சரி ஓகேவா நம்ம 2 பேரும் போய் அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கான பிளேஸ் இதெல்லாமே செக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து ரொம்ப ஹாப்பியாக பைபோனை கூட்டுட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான் பிளேஸ் இதெல்லாமே செக் பண்ணுறதுக்கு. இவன் போகிறதையவும் நம்ம கமல் வந்து உட்காந்து செம க்யூட்டாக சிரிச்சுக்கிட்டே அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். இங்கே நம்ம செரியை காமிச்சா நம்ம செரி வந்து கமல் கூட எடுத்த ஒவ்வொரு ஃபோட்டோவையும் உட்காந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கா. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கிட்டேவும் ஒரு தாட்டி கூட என் கூட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நீ ரெடியாகவே இல்லை. ஒவ்வொரு தாட்டியும் நான் தான் உன் கூட ஃபோட்டோ எடுத்துக்கணுன்ட்டு நானாக தான் ஆசைப்பட்டேன். ஆனால் நீ என்ன ஒரு பொருட்டா கூட மதிக்கவே இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம செரி ரொம்பவே ஃபீல் பண்ணி அங்கே அழுதுகிட்டே இருக்கா. அழுதுகிட்டேவும் உன் பக்கத்தில் நான் இருக்கணுன்ட்டு ரொம்பவே ஆசைப்பட்டேன். ஆனால் அந்த இடம் இப்போ எனக்கான இடம் இல்லைன்ட்டு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே கவலையாக இருக்கு. ஆனால் உன்னை நினச்சி நான் ரொம்பவே பெருமைப்படுறேன். நான் உன்னை லவ் பண்ணதை நினச்சி எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம செரி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அப்படியே அழுதுகிட்டே இருக்கா. அப்புறம் நம்ம கமலோட வீட்டை தான் காமிக்கிறாங்க. நம்ம கமலோட வீட்டில் கமல் வந்து உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். இவன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம கோம் வரான். நம்ம கோமை கமல் தான் வர சொல்லியிருப்பான் போல. நம்ம கோம் வந்தது என்ன விஷயம் சார் வர சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கோம் வந்து கமல் கிட்ட சொல்ல நம்ம கமல் இருந்துட்டு ஆமாவா வந்து இங்கே உட்காரு நான் உங்ககிட்ட ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கோம் கிட்ட சொல்லிட்டு இந்த மாதிரி நான் சீக்கிரமாகவே ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கோம் கிட்ட சொல்கிறான். நம்ம கோம்க்கு இதை கேட்ட உடனே வாட்டர் ஷாக்காக இருக்குது. என்ன அப்படிங்கிற மாதிரி பயங்கர ஷாக்கில் நம்ம கோம் வந்து கமல் கிட்ட கேட்க நம்ம கமல் இருந்துட்டு ஆமாம் நான் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறது கிம்க்கு சுத்தமாக விருப்பமே இல்லை. எத்தனை நாளைக்கு தான் நானும் என்னோட உயிரை பணயம் வச்சு இந்த மாதிரி பிஸ்னஸ் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது. ஸோ இது ரொம்பவே டேஞ்சராக இருக்குது. அதனால நானும் இந்த பிஸ்னஸ்ல இருந்து விலகிக்கலான்ட்டு நானும் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கோம் கிட்ட சொல்கிறான். நம்ம கோம் இதெல்லாமே கேட்குறான். கேட்டுட்டு சரி ஓகே சார் இது எல்லாமே உங்களோட விருப்பம் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம கோமும் சொல்கிறான். நம்ம கமல் இருந்துட்டு நம்ம கோம் கிட்ட நான் சீக்கிரமாகவே ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அந்த பிஸ்னஸில் நீங்களும் வந்து என் கூட ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணலாம். அதில் வந்து ரிஸ்க் ரொம்பவே கம்மி தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து நம்ம கோம் கிட்ட சொல்கிறான். சொல்லிட்டு அப்புறம் நம்ம கிட்ட இருக்கிற கசினோ பார் எல்லாத்திலையுமே நம்ம சேஞ்ச் பண்ணி அதை வந்து ஒரு லக்ஸரியான பப்பா மாற்றலான்ட்டு நான் நினைக்கிறேன். மீதம் இருக்கிற குட்டி குட்டி பப்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து ஒரு லீகலான ஒரு கசினோவாக சேஞ்ச் பண்ணலான்ட்டு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கோம் கிட்ட சொல்கிறான். நம்ம கோம் இதெல்லாமே கேட்டுட்டு இதை பற்றி அவங்க கிட்ட பேசுனீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம கோம் வந்து கமல் கிட்ட சொல்கிறான். நம்ம கமலும் கேட்டுட்டு ஆமாம் இதை பற்றி நான் இவான் கிட்ட பேசினேன். நாங்கள் 2 பேரும் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இதை பற்றி சீரியஸாக இன்னும் பண்ணலை. எப்படியும் நான் இவான் கிட்ட அவனோட பிஸ்னஸ் எல்லாத்தையுமே திருப்பி தான் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கோம் கிட்ட சொல்லி பேசிட்டு இருக்கான். நம்ம கோம் இருந்துட்டு இதை பற்றி டேனியலுக்கு ஏதாவது தெரியுமா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம கோம் வந்து கமல் கிட்ட கேட்க கமல் இருந்துட்டா ஆமாம் இந்த விஷயம் அவனுக்கு நல்லாவே தெரியும். நான் இவான் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இதை பற்றி அவன் கேட்டுட்டான் அப்படிங்கிற மாதிரி கமல் வந்து நம்ம கோம் கிட்ட சொல்லிட்டு பரவாயில்ல இருந்தா இருந்துட்டு
இருக்கும்போது நம்ம ஆட்களை விட்டு அவன் என்ன பண்றான் ஏது பண்றான்ட்டு எப்ப பார்த்தாலும் அவனை வாட்ச் பண்ணிட்டே இருங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கோம் கிட்ட சொல்ல, நம்ம கோமும் எஸ் சார் நாங்க பாத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கமலும் கோமும் அங்க பேசிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கும்போது சடனா ரூம் டோர் வந்து நாக் பண்ற சவுண்ட் கேக்குது. வந்தது வேற யாரும் கிடையாது, நம்ம கிம் தான். நம்ம கிம் வந்து உள்ள வரோம். உள்ள வந்தது இவங்க 2 பேரும் ரொம்பவே சீரியஸா பேசிட்டு இருக்காங்களே. இதை பார்த்துட்டு நம்ம கிம் இருந்துட்டு என்னாச்சு உங்க 2 பேரையும் நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கமல் கிட்ட கேட்க, நம்ம கமல் இருந்துட்டு இல்ல அதெல்லாம் ஒண்ணு கிடையாது, வா இங்க வந்து உட்கார அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம்மும் கமலும் ஒரு கவுச்ல போய் உட்காந்துக்கிறாங்க. அப்புறம் நம்ம கிம் இருந்துட்டு நம்ம கமல் கிட்ட இவன் சூஸ் பண்ண பிளேஸ் இது எல்லாத்தையுமேவும் நம்ம கமல் கிட்ட காமிச்சு இது எல்லாத்தையுமே நான் சூஸ் பண்ணியிருக்கேன், நீ பாரு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கமல் கிட்ட கொடுக்க, நம்ம கமலும் அந்த பிளேஸ் இது எல்லாத்தையுமே எடுத்து பார்க்குறான். பார்த்துட்டு நம்ம கோம் கிட்ட, கோம் இது எல்லாத்தையுமே புக் பண்ணு அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கோம் கிட்ட கொடுக்க, நம்ம கோமும் ஓகே சார் அப்படிங்கிற மாதிரி அந்த டேப்பை வாங்கி அப்படியே புக் பண்ணிட்டு இருக்கான். இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம கமலோட ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி டல்லா இருக்கு. இதை வந்து நம்ம கிம் வந்து நோட் பண்றான். நோட் பண்ணிட்டு நம்ம கமல் கிட்ட, நீ ஓகேவா இன்னைக்கு ஃபுல்லா நீ ஒரு மாதிரி ட்ரஸ்டாவே இருக்க, உனக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கமல் கிட்ட கேட்க, நம்ம கோவம் இருந்துட்டு இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம இங்க இருந்தா அது வேலைக்கு ஆகாது அப்படிங்கிற மாதிரி நம்ம கோவம் வந்து கமல் கிட்ட பெட்டரா நான் என்னோட ஒர்க்குக்கு போறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கோவம் வந்து கமல் கிட்ட சொல்லிட்டு பையன் அங்க இருந்து தப்பிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி கிளம்பி போயிட்டு இருக்கான். அவன் போனதுக்கு அப்புறம் நம்ம கமல் வந்து கிம்மோட இடுப்பு பிடிச்சி டைட்டா அவன் பக்கத்துல உட்கார வச்சு அவனோட ஷோல்டர்ல ரொம்பவே சாஃப்டா ஒரு கிஸ் பண்ணிட்டு அவனோட ஷோல்டர்ல அப்படியே சாஞ்சு படுத்துக்கிறான் நம்ம கமல். கமல் படுத்துக்கிட்டு நீ என்ன நினைச்சு கவலைப்படுறதுல எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட சொல்ல, நம்ம கிம் இருந்துட்டு என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா என்ன, எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு நான் கேட்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கமல் கிட்ட கேட்க, நம்ம கமல் இருந்துட்டு பிரச்சனையெல்லாம் ஒண்ணும் கிடையாது, ஜஸ்ட் ஒரு கலர் ட்ரெஸ் அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் கிட்ட நம்ம கமல் சொல்றான். நம்ம கிம் கேட்டுட்டு நான் உன்னை நினைச்சு ரொம்பவே வரி பண்றேன் அப்படிங்கிற மாதிரி கிம் வந்து கமல் கிட்ட சொல்ல, கமல் இதை கேட்டுட்டு டக்குன்ட்டு எந்திரிச்சு, இப்ப நீ என்ன சொன்ன மறுபடியும் சொல்லு எனக்கு சரியா கேட்கல அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட கேட்க, கிம் இருந்துட்டு அதெல்லாம் நான் ஒண்ணும் சொல்லல, நம்ம எல்லாருமே பிக்னிக் போறோம் இல்லையா, அப்படி நம்ம போயிட்டோம்னா வெப் கிரீமையும் கெமவையும் யார் பாத்துக்கிறது, சோ நான் அதை நினைச்சுதான் வரி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து அப்படியே பிளேட்டா மாத்தி போடுறான். நம்ம கமல் இருந்துட்டு சரி சரி ஓகே நீ அதை பத்தி தான் கவலைப்படுறானா, நீ ஒன்னும் அதெல்லாம் நினைச்சு கவலைப்படாத, நம்மளோட சபார்டினேட்ஸ் அதை எல்லாத்தையுமே பத்திரமா பாத்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட சொல்ல, நம்ம கிம் கேட்டுட்டு அப்பனா ஓகே நம்ம வந்து பிக்னிக் போறோம்ல உன்னோட திங்ஸ் எல்லாத்தையுமே நானே உனக்காண்டி பேக் பண்ணவா அப்படிங்கிற மாதிரி கிம் வந்து கமல் கிட்ட ரொம்ப ஹாப்பியா கேட்க, நம்ம கமலும் இருந்துட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம கிம் இருந்துட்டு சரி ஓகே நான் போய் பேக் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அங்க இருந்து எந்திரிச்சு போலான்ட்டு பார்த்தா நம்ம கமல் வந்து சடனா நம்ம கிம்மோட கையை பிடிச்சிட்டு கிம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட, நம்ம கிம்மும் என்னடா அப்படிங்கிற மாதிரி திரும்பி பார்க்க, நம்ம கமல் இருந்துட்டு ரொம்பவே தேங்க்ஸ், இப்படி என் பக்கத்துல இருந்து என்ன ரொம்பவே பத்திரமா பாத்துக்கிற அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட சொல்ல, நம்ம கிம் இருந்துட்டு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கமலையே பார்த்துட்டு இருக்கான். இப்படி இவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி லுக் விடுறதோட எபிசோட் 9ல பார்ட் 2 வந்து இங்க கம்ப்ளீட்டா முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.